அதாவது fifth unit compensation techniques. Feedback of a control system. எது கொடுக்குறோம்? To regulate the output of the system. Feedback is used for regulate the output of the system. ஒரு குட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா அதோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னன்னா ஸ்டேபிள் ஆகும். இட் ஷுட் பி ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். குட் கண்ட்ரோல் சிஸ்டம் மீன்ஸ் இட் ஷுட் பி ஸ்டேபிள். Then next, the output should follow the input. This, for any change in output, there should be a change in the input. So that the input output relation வந்து கரெக்டாக ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கணும். தென் வந்து கண்ட்ரோல்டு அவுட்புட் ஷுட் ஃபாலோ தி சேஞ்சஸ் இன் ரெஃபரன்ஸ் இன்புட். அது ரெண்டு. ஸோ தென் நெக்ஸ்ட் லெஸ் சென்சிட்டிவ் டு சிஸ்டம் பேராமீட்டர் சேஞ்ச். லெஸ் சென்சிட்டிவ், அது சிஸ்டத்தோட பேராமீட்டர் வந்து நாளாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால சிஸ்டம் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. Next, it should be able to reduce the effect of undesirable disturbance. So என்னதான் disturbance இருந்தால் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் மாறக்கூடாது. Fourth, it should be little error as possible. ஸோ கம்மியான அளவு எரர் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன முக்கியமான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்ன இருக்கணும்? மொதல் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட், it should be stable. Then next, controlled output. That is, the output of the control system should follow the changes in the reference input without any oscillation. ஒரு சப்போஸ் இன்புட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு என்னன்னா அவுட்புட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகணும். இம்மீடியட்டாக ஸ்டெபிளைஸ் ஆகணும். there is no oscillation, மினிமம் ஆசிலேஷன்ஸ் இருக்கும். தென் அடுத்து, it should be less sensitive to the system parameter changes. Then it should be able to reduce the effect of undesirable disturbance. ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் என்ன பண்ணும்? சிஸ்டம் வந்து கோப்பப் ஆகிக்கும். it should be a little error, கம்மியான அளவுக்கு எரர் இருக்கும். ஓகே. So every control system have a certain characteristic, input output characteristics. So in the input கொடுத்தா இந்த output வரணும் characteristic இருக்கும். Suppose we need a predefined performance. So இதுதான் இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரீடிஃபைனில் செட் பண்ணுறோம். அந்த சிஸ்டத்தோட பேராமீட்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இட் ஷுட் பி ஃபிக்ஸ்டு. சிஸ்டத்தோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ஒரு கெப்பாசிட்டி வேல்யூ அது ஃபிக்ஸ்டு. பட் அதோட அவுட்புட் இன்புட் கேரக்டரிஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணணும். ஸோ தேர் தே நீட்ஸ் அ காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் என்னன்னா adjustment of control system in order to provide suitable performance. அதாவது adjustment of control system in order to provide suitable performance. சிஸ்டம் வந்து இந்த காம்பன்சேஷனால ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நமக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், அதாவது கேரக்டரிஸ்டிக் இதுதான் வேணும் அப்படின்னு செட் பண்றதுக்கு we need a compensation technique. An additional component, a circuit called compensator is inserted into the system to compensate the deficient performance. ஓகேவா? ஸோ இந்த காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு உருவக்கூடிய ஒரு சர்க்கியூட் வந்து காம்பன்சேட்டர் சர்க்கியூட். ஸோ இந்த காம்பன்சேட்டர் மேபி என்ன வேணா இருக்கலாம். இட் மேபி எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஹைட்ராலிக், நுமாட்டிக், இந்த மாதிரி எந்த டைப்பாக வேணாலும் இருக்கலாம் காம்பன்சேட்டர். பட் மோஸ்ட் காமன்லி யூஸ் வந்து எலக்ட்ரிக் நெட்ஒர்க்ஸ் தான். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்னென்ன டைம் டொமைனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது? இந்த
damping ratio, peak hours, rise time, settling time, gain margin, phase margin, bandwidth, steady state error. இதெல்லாம் வந்து performance of the system. ஓகேவா? ஸோ இந்த காம்பன்சேஷன் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து காம்பன்சேட்டர். Device used for compensation. அதுதான் காம்பன்சேட்டர். காம்பன்சேட்டர் டிவைஸ் யூஸ்டு ஃபார் காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் in order to provide suitable performance. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எதுலலாம் ஸ்டடி பண்ணுறாங்க சொன்னால் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது? டேம்பிங் ரேஷியோ, பீக் ஓவர்ஷூட், ரைஸ் டைம், செட்டிலிங் டைம், கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின், இது பேண்ட்வித், ஸ்டெடி ஸ்டேட், இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். Compensator may be electrical, mechanical, hydraulic, pneumatic. But most commonly used compensator பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் டைப் தான். இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்ஸ் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு compensator in a control system. Remind the performance of the control system means it should be damping ratio, peak overshoot, rise time, settling time, gain margin, phase margin, bandwidth, and steady state error. These are some of the performance of the systems. Okay, this is some of the performance. There are lot of characteristics available. So commonly used compensators for the electrical networks. So types பார்த்தீங்கன்னா 3 types இருக்கு. Lead network or lead compensators. Lead network or lead compensator. So இங்க steady state output leads the input. So lead network na steady state output வந்து leads the input. The next type lag network or lag compensator. Here the steady state output lags behind the input. So output leads the input அப்படின்னா அது lead compensator. Output lags the input na lag network. அதாவது lag compensator. So network compensator எல்லாமே ஒரே மீனிங் தான். There is no confusion. இங்க இது ரெண்டு டைப். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ லீடுன்னு என்ன அர்த்தம்? ஸோ இன்புட் வந்து ஃபேஸ் ஆங்கிள் அதிகமாக இருக்கும், இருக்கும். லேக்னா அவுட்புட் வந்து இன்புட்டை லேக் ஆகிருக்கும். ஸோ இது பேசிக் திங்ஸ். ஸோ அடுத்து மூணாவதாக இருக்குது, அது வந்து லேக் லீட் காம்பன்சேட்டர். ஸோ லேக் லீட் காம்பன்சேட்டர் போத் லேகிங் அண்ட் லீடிங் ரெண்டுமே அக்கர் ஆகும். எப்போ? So it will act as a lag network in the low frequency region. So low frequency region it acts as a lag network. It will act as a lead network in the high frequency region. So low frequency region la idu lag network agum, high frequency region la lead network agum behave பண்ணும். சரியா? எதை பொறுத்து இருக்கு? அவுட்புட்டுக்கு இன்புட்டுக்கான இந்த phase angle வச்சு சொல்றோம். So lead network means output leads the input. Lag means output lags the input. Lag lead means the lag network in low frequency region, lead network in high frequency region. Yeah. So two types of performance are two types of performance can be showed by the lag lead compensators. So based on the connection of the compensator, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து performance சொல்லணும். Based on connections, இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தோட எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அதை பொறுத்த 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சீரீஸ் ஆர் கேஸ்கேட் காம்பன்சேஷன்.
அதாவது காம்பன்சேட்டர் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வித் கண்ட்ரோல் சிஸ்டம். ரெண்டாவது parallel or feedback compensation. ஸோ அதாவது என்னன்னா இந்த மெயின் சிஸ்டத்துக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபீட்பேக் பாத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரிஸ் பண்ணால் ரெண்டு டைப், அதாவது சீரிஸ் காம்பன்சேட்டர் இருக்கும், பேரலல் காம்பன்சேட்டர் இருக்கும். அதுதான் சீரிஸ் பேரலல் காம்பன்சேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கான சீரிஸ் டயக்ராம் ஃபார் சீரிஸ் காஸ்கேட் காம்பன்சேட்டர். Here the compensator is connected in series. Compensator is connected in series with the center zone. It is GC of S is a compensator and G of S the gain of the open loop control system. H of S is the gain of the feedback system. See, in series compensation, the compensator is connected in series forward path. The next type is parallel compensation or feedback compensation. See here, the R of S is the reference input. Then we have a G1 of S, and there is a summer. This is a G2 of S, the parallel compensator GC of S. Then the output is fed back to the input. The feedback system has a gain of H of S. See here the gain GC of S. There is a compensator gain. It is connected in parallel with the G2 of S. This is a parallel compensation. It's a parallel compensation system. Combined cascade and feedback compensator or series parallel compensator. Here we have both series compensator and there is a series compensator is GC1 of S and parallel compensator is GC2 of S. So both series and parallel compensator present in the series parallel compensation. In addition to the system, we see G of S at the open loop transfer function, H of S the feedback system gain. So R of S input and C of S is the output. So based upon the connections, there are three types. Series compensator having compensator in series with the system. Parallel compensator have compensator in parallel with the main system. Thereafter we have a series parallel compensator. It have both series compensator இருக்கும், parallel compensator இருக்கும். So along with the main control system. So compensator இல்லைன்னா அப்படி இருக்கும், only G of S or H of S, R of S இது மட்டும் தான் இருக்கும். Okay. So that's all in the basics of the compensation technique.